ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே ஆண்டவரை துதித்து அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஆண்டு நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அந்த அருமையை நாளை காணும்படியாக ஆண்டவரே எங்கள் மேல் வைத்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாரும் உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறார்களோ அங்கே தேவ பிரசன்னம், தேவ மகிமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிப்பீங்களா? அங்க கர்த்தர் நிச்சயமாக இறங்குவார். அங்க கர்த்தர் நிச்சயமாகவே உங்க ஆராதனையில கர்த்தர் வந்து பங்கு பெறுவார். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பாடுங்க என்னோட கூட சேர்ந்து. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். உமது சித்தம் செய்திடுவே, உம்மையே நித்தம் சார்ந்திடுவே. உமது சித்தம் செய்திடுவே, உம்மையே நித்தம் சார்ந்திடுவே. இந்த உலகின் மாயை மறப்பே, என்றும் உன்னத வாழ்வை நினைப்பே. இந்த உலகின் மாயை மறப்பே, என்றும் உன்னத வாழ்வை நினைப்பே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க எல்லாரும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கவலை கண்ணி சோர்வினிலும் கலங்காமல் உம்மில் நிலைத்திருப்பேன். கவலை கண்ணி சோர்வினிலும் கலங்காமல் உம்மில் நிலைத்திருப்பேன். என் இமைகள் மூடும் வரையில் அன்பர் உமக்காய் ஊழியம் செய்வேன். என் இமைகள் மூடும் வரையில் அன்பர் உமக்காய் ஊழியம் செய்வேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். என்னை முற்றும் உமக்களிப்பேன், என்றும் உம்மை உயர்த்திடுவேன். என்னை முற்றும் உமக்களிப்பேன், என்றும் உம்மை உயர்த்திடுவேன். என் உயிரும் உடலும் உமக்கே, வந்து உலகில் சாட்சி பகர்வேன். என் உயிரும் உடலும் உமக்கே, வந்து உலகில் சாட்சி பகர்வேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். உமது சித்தம் செய்திடுவே, உம்மையே நித்தம் சார்ந்திடுவே. உமது சித்தம் செய்திடுவே, உம்மையே நித்தம் சார்ந்திடுவே. இந்த உலகின் மாயை மறப்பே, என்றும் உன்னத வாழ்வை நினைப்பே. இந்த உலகின் மாயை மறப்பே, என்றும் உன்னத வாழ்வை நினைப்பே. கடைசி எல்லாரும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன் என்று சொல்லி இந்த ஆராதனை வேளையில, ஜெபத்தின் வேளையில ஆண்டவர் நோக்கி பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் இதோ வருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க.
அவர் என்ன செய்ய சொல்றாரோ தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்க குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்க சுயத்தினால் ஓடாதீங்க. சுயத்தை கொண்டு எதையும் செய்யாதீங்க. இதோ நான் உங்களுடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து என்னோடு கூட சேர்ந்து மீண்டுமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நாம் பாடணுமே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே என்று கேட்போம் தேவ சமூகத்தில். ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போமா? 1 யோவான் 2:17 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். கவனிச்சிங்களா வார்த்தையை? தேவ சித்தத்தை செய்யறதாங்க என்றைக்கும் நிலைத்திருப்பாங்களாம். வசனம் நமக்கு மிகவும் தெளிவாக இங்கே போதிக்கிறது. ஆண்டுடைய சித்தத்தை செய்ய இதோ நான் வருகிறேன். வேலையில், தொழிலில், படிப்பில், ஊழியத்தில், பிஸ்னஸில், என் வாழ்க்கை துணை எல்லாவற்றிலும் உமக்கு சித்தமான காரியம் வாழ்க்கையில் வரட்டும். உமக்கு சித்தமான காரியம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானது என் வாழ்க்கையில் தந்து நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமாக இருந்தால் இந்த வேலையை தாங்க. உமக்கு சித்தமாக இருந்தால் இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. உமக்கு சித்தமாக இருந்தால் இந்த காரியங்களை செய்வதற்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிங்க. எந்த காரியம் இருந்தாலும் சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிங்க. தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி ஜெபித்து கேட்டுக்கொள்கிற தேவ பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தேயு 7:21 சொல்லப்பட்டிருக்கு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல அதில் பிரவேசிப்பதில்லை. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செஞ்சேன், அதெல்லாம் இல்லை. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கல. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். கவனிச்சிங்களா? நீங்கள் என்ன ஊழியம் செய்யலாம், என்ன படிக்கலாம், என்னென்ன பெரிய பெரிய ஆட்கள் நம்ம இருக்கலாம், ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்தால் தான் நீங்கள் பரலோகமே போக முடியும். இன்றைக்கு யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தின் காரியம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இல்லை உங்கள் காரியம், உங்கள் வேலை, தொழில் எல்லாமே தேவ சித்தத்துக்கு படி தான் வந்ததா? நம்முடைய இஷ்டத்தின்படி செய்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சுயத்தினால் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் சுயங்கள் உடைக்கப்படணும், சாம்பலா மாறணும், சுத்தரிக்கப்படணும். தேவ சித்த செய்யதோ நான் வருகிற ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. இதோ நான் வருகிற ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. எபிரேயர்ல வாசிக்கிறோமே 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையும் உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. கவனிச்சிங்களா? உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஆண்டவர் அதை நீங்க பெறணும்னா நீங்க தேவ சித்தத்தை செய்யணும். அதுக்கு நீங்க பொறுமையாகவும் இருக்கணும்னு சொல்றார் ஆண்டவர். இந்த நாளில் யாரெல்லாம் எங்களோடு இணைந்திருக்கிறீங்களோ தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் உங்களுடைய சித்தத்தை செய்யாமல் இருந்தேன், இனிமேலாகிலும் உங்களுடைய சித்தத்தை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவர். ஜெபிங்க. உமது சித்தம் செய்திடுவேன், உண்மையே நித்தம் சார்ந்துடுவேன். மனிதர்கள் அல்ல, மனுஷர்களே அல்ல ஆண்டவரே, சொந்தங்களே இல்லை, பந்தங்களே இல்லை அப்பா, உண்மையே நான் சார்ந்திருப்பேன், உண்மையே நான் சார்ந்திருப்பேன். எப்பொழுதுமே இந்த உன்னத வாழ்வை நான் நினைப்பேன் ஆண்டவரே. அந்த வாழ்வு எனக்கு வேண்டும். உலகின் மாயைகளை மறந்து உமக்கு பின்னாக ஓடி வரணும் ஆண்டவரே என்று சொல்ற தேவ பிள்ளைகளே ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாள் எங்களோடு இருந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால் இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று சொன்னது போல இன்றைக்கு நாங்கள் வருகிறோம்ப்பா.
எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவர். நாங்கள் என்ன செய்யணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், எந்த வேலையை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும், எந்த காரியத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி செயல்படுத்தணும் என்று சொல்லி உம்முடைய சித்தத்துக்கு ஏற்றபடி எங்களை வழிநடத்தி செல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க எல்லாரும் வாயில திறந்து ஜெபிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாள் எங்களோடு இணைந்திருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாள்லேருந்து நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறது போல இன்றைக்கு ஆண்டவரே நீ சொல்லுங்க ஆண்டவர், நாங்கள் கேட்கிறோம். என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்களோ அந்த சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், பல காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருப்பாங்க. தேவைகளுக்காக பலவிதமான காரியங்கள் ஹிருதயத்தில் ஜெபித்து கொண்டு உமக்கு சித்தமானது மாத்திரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அதை ஆசீர்வாதமாக நீ நடத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். வியாதி, பலவீனங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால உடைய வார்த்தை அனுப்பி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீ தந்துள்ளபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னது போல அவர்கள் சுத்தமாக்கப்படட்டும் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால என்று சொல்லி நீர் சுகமாக்குனீங்க ஆண்டவரே. சித்தம் உண்டு என்று சொல்லி நீங்க சுகமாக்குனீங்க அப்பா. அது போல யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால அவர்களை சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிருபையின் கருத்துக்களை எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாள் நாங்கள் செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், படிப்பு, ஊழியங்கள், எங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே உமக்கு சித்தமாக இருந்தால் அதை நீ செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவிட்டால் அதை தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையின் கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம், ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.